இன்னும் நிகழ்வு டிசம்பர்ல இருக்கு. பெரும்பாலும் நமக்கு டிசம்பர் தான் நிறைய நிகழ்வு. டிசம்பர் இருக்கு, ஜனவரியிலயும் நிகழ்வு இருக்கு. இப்பதான் நவம்பர் இறுதி எட்டிருக்கோம். டிசம்பர் இருக்கு, ஜனவரியிலயும் நிகழ்வு இருக்கு. அந்த மழையெல்லாம் சேர்த்து எல்லாம் பெய்யுது. அதாவது மோன்டா புயல் உருவானுச்சு. எந்த ஒரு சிஸ்டமும் நம்ம கிட்ட வராம விலகி போயிட்டுனா மழை நமக்கு வராது. அப்படி இருந்தும் கூட 550, 600 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த மோன்டா புயல் சென்னையோட வடக்கு பகுதிக்கும் திருவள்ளூருக்கும் மழை பொழிவை கொடுத்துச்சு. 10-15 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மழை பொழிவு கொடுத்துச்சு. அது ஆந்திர பிரதேசம் கரை கடந்து எளிதில் செயலிழக்காமல் அது மியான்மர் வரைக்கும் போனுச்சு. எப்படின்னா ஆந்திர பிரதேசம், ஒடிசா, உத்தரப்பிரதேசம் போய் பீகார் போய் அப்புறம் மேற்கு வங்கத்துக்கும் போய் அடுத்தது பாத்தீங்கன்னா அனைத்து வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் அருணாச்சல பிரதேசம் போய் மியான்மர் போய் செயலிழந்த பிறகு புதிய நிகழ்வு உருவாகணும்னா லேட் ஆகும். ஏன்னா வட இந்தியாவில இப்ப குளிரான காலம், வலுவான புயலாக இருந்த காரணத்தினால அதுல முட்டி மோதி அங்க போனுச்சு. இந்த உயரழுத்தத்தையும் காலி பண்ணிடுச்சு. உயரழுத்தத்தை வந்து இங்க வந்துருச்சு, வங்கக்கடலுக்கு வந்துருச்சு. அப்ப இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் இல்லாம உயரழுத்தம் இருந்த இடத்துக்கு தாழ்வழுத்தம் இருந்ததுக்கு உயரழுத்தம், இதெல்லாம் திரும்ப வந்து மீண்டும் பழைய இடத்துக்கு போறதுக்கு 4 எடுத்துக்கொண்டது. செஸ் கட்ட மாதிரி தூக்கி இங்க வச்சிட முடியாது, அதுவும் போகாது. அப்படிலாம் ஒன்றோட ஒன்று மோதி அது இருக்கிற இடத்துக்கு போய் சேரணும். அதனாலதான் லேட் ஆனிச்சு. இப்ப வந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து இப்ப பெய்ய போகுது, எல்லாம் சேர்த்து பெய்ய போகுது. இன்னும் நிகழ்வு டிசம்பர்ல இருக்கு. பெரும்பாலும் நமக்கு டிசம்பர் தான் நிறைய நிகழ்வு. டிசம்பர் இருக்கு, ஜனவரியிலயும் நிகழ்வு இருக்கு. இப்பதான் நவம்பர் இறுதி எட்டிருக்கோம். டிசம்பர் இருக்கு, ஜனவரியிலயும் நிகழ்வு இருக்கு. அந்த மழையெல்லாம் சேர்த்து எல்லாம் பெய்யுது.